வணக்கம், என் பேர் வந்து கிருத்திகா. என்னுடைய கம்பெனி பேர் வந்து ஸ்ரீ மயில்வேல் நேச்சுரல் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்ஸ். என்னுடைய பிராண்ட் நேம் வந்துட்டு M60. எங்கள் கம்பெனியில் வந்து மில்லட்ஸில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் ட்ரெடிஷ்னல் ரைஸில் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் கம்பெனியோட மிஷன் வந்து நஞ்சில்லாத உணவை ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் எங்களுடைய கம்பெனியோட மிஷன். நான் வந்து ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட்டாக இருந்தேன். மேரேஜ் ஆனதுலேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் ஹஸ்பண்ட் பெங்களூர், ஹைதராபாத் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு கிட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் நஞ்சில்லாத உணவை பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும் போது எனக்கு டைம் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண முடியல கிச்சனில். ஸோ அதில் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எப்படி ஈஸியாக வந்து சமைச்சு கொடுக்கலான்றதுல தான் என்னுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நானாக இம்ப்ளிமெண்ட் பண்ணது. எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அது? நான் வந்து இப்போ 3 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். 1 இயராக வீட்டில் வச்சு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடக்ஷன் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகும். நான் ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ்க்கு போகும்போது அதுக்கு தேவையான ட்ரைனிங்ஸ் எல்லாமே அக்ரிகல்ச்சர் காலேஜ், KVK, MSME, நிப்டம், அப்புறம் ப்ரைவேட் செக்டார்ஸில் எல்லாத்துலேயுமே நான் போய் அட்டன் பண்ணி லார்ஜ் ஸ்கேலுக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும், மிஷின் ஹேண்ட்லிங் எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணேன். ஆஸ் அ விமன் என்டர்ப்ரனராக எனக்கும் நிறையா சேலஞ்சஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணி ஃபேமிலி சப்போர்ட்டோட தான் நான் இந்த டெவலப்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட வர்ற என்னுடைய விமன் எம்ப்ளாயீஸும் சரி, அவங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட்டும் கொடுத்து அவங்களுக்கு மேக்ஸிமம் நான் வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து தான் எடுப்பேன். நான் வந்து ஃபஸ்ட்டு பசங்களை வச்சு தான் எனக்கு நிறைய இந்த அளவுக்கு நான் டெவலப் ஆனதே. அவங்களுக்கு எப்படி ப்ரிசர்வேட்டிவ் இல்லாதது, கெமிக்கல் ஃப்ரீ, இந்த ஆடட் சுகர்ஸு, கெமிக்கல்ஸு, கலர்ஸு, ஆர்டிஃபிஷியல் கலர்ஸு, ஃப்ளேவர்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் நான் ப்ராடக்ட்ஸ் பார்த்து தான் வாங்கி தருவேன். அது ஒரு பர்டிகுலர் டைம் தாண்டினோன்னே நானே வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். அப்போது நிறைய நான் கற்றுக்கிறதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். எப்படி நம்ம அதாவது லைஃப் டைம் கொடுக்குறது, எப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்தோன்னா நம்ம ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கல்ஸோ ஆடட் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் நம்ம பண்ணுறதுக்கு என்னென்னங்கிறது நான் கற்றுக்கிட்டேன். நம்மளுடைய ஹெல்த் கான்ஷியஸாக கொஞ்சம் வீட்டில் சமைக்க ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம ஒரே மாதிரி கொடுக்க முடியாது. இப்போ வித்தியாசமாக அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், அவங்களும் வந்து நம்ம கொடுக்குறத என்னதான் இருந்தாலும் நல்லதுன்னு நம்ம சொல்லி கொடுத்தாலும் வெளியில் பார்த்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸு பசங்க பேசுறது டெம்ப்ட் ஆவாங்க. இப்போ இருக்கிற ஃபுட்டை வந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த்தியாக கொடுக்க முடியும் அப்படின்னு யோசித்து உருவாக்கின ப்ராடக்ட்ஸ் தான் இது. இது திணையில் சர்க்கரை பொங்கல் மிக்ஸு. இதுக்குள்ளே வந்து திணை, பாசிப்பருப்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம், முந்திரி, திராட்சை, நாட்டு சர்க்கரை தனி பவுச்சில் வச்சுருக்கோம். இது வரகுல வந்து வெண்பொங்கல் மிக்ஸ் இருக்குது. இதுவும் ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாம். எல்லாமே உள்ளே ஆட் ஆகிருக்கும். வரகு, பாசிப்பருப்பு, சீரகம், மிளகு, முந்திரி எல்லாமே இருக்கும். நீங்கள் அப்படியே குக்கரில் வந்து நெய் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை செஞ்சுக்கலாம். இது எப்படி பண்ணணுன்றதும் பின்னாடி செய்முறை இருக்கும். மில்லட்ஸில் பார்த்தீங்கன்னா 7 days 7 தோசான்ட்டு 7 நாளைக்கு 7 சிங்கிள் மில்லட்டில் வந்து தோசா மிக்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். மில்லட்ஸ்லேயே நாங்கள் வந்து அடை மிக்ஸ் கொடுக்குறோம். அது நம்மளுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட்டு. நிறையா போகும். சப்பாத்தியில் பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளேவர் ட்ரெடிஷ்னல் ரைஸில் கொடுக்குறோம். 2 ட்ரெடிஷ்னல் ரைஸில் கவுனி சப்பாத்தியும் மாப்பிளை சம்பா சப்பாத்தியும் கொடுக்குறோம். 1 வந்து மில்லட்டில் கொடுக்குறோம். ஜவர் வெண்சோளத்தில் சப்பாத்தி செஞ்சு கொடுக்குறோம். நம்ம M60 பிராண்டில் வந்துட்டு எல்லாமே ப்ரிசர்வேட்டிவ்ஸோ கெமிக்கல்ஸோ ஆடட் ஃப்ளேவர்ஸ், கலர்ஸ் எதுவுமே இல்லாமல் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா ஆர்டருமே இங்கேருந்து டெஸ்பேச் ஆகுறது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். நம்மளுடைய ஃப்யூச்சர் இது பார்த்திங்கன்னா ரெடி டு ஈட் ஐட்டம்ஸ் வந்து பாப்ஸ் மாதிரி, ஸ்டிக்ஸு, அந்த மாதிரி நாங்கள் ஃப்யூச்சரில் 6 ப்ராடக்ட்ஸ் இந்த April 15th வந்து லான்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாரும் பண்ணுறாங்கன்ற மாதிரி இல்லாமல் நமக்கு எது பெஸ்ட்டாக வருமோ, எந்த ஃபீல்டு எதுனாலும் பண்ணால், ஃபுட் ப்ராடக்ட்டோ ஒரு டெக்னாலஜி வைஸோ எதுனாலும் நம்ம எதில் பெஸ்ட்டாக இருக்கோமோ அதை வந்து பிஸ்னஸாக எடுத்து பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி ஸ்டார்டிங் டைமில் கொஞ்சம் ஸ்மால் ஸ்கேலில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சேல்ஸ் வால்யூம் கம்மியாகும்போது வந்து அதை வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாமல் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு பிஸ்னஸ் நம்ம ரன் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அதில் வந்து சக்ஸஸ் ஆகலாம். நிறையா கவர்மெண்ட் செக்டர்ஸில் தான் ட்ரைனிங்ஸ் இருக்குது. நீங்கள் போகிற ஃபீல்டில் அந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ணி FSSC சர்டிஃபிகேட்டு, Z சர்டிஃபிகேட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் அவைல் பண்ணணுமோ எல்லாமே நீங்கள் கவர்மெண்ட் செக்டர்ஸில் நீங்கள் நாலேஜ் கேதர் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்களாம். உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது.